வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த லா ஆஃப் ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ தொடர்ச்சியாக வாண்டரர்ஸ், அடுத்து வந்து எஸ்டிஎஸ் எஸ்டிஓ பாதை, இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகம், அதாவது இது 8வது இது அந்த புத்தகத்தில். இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல், அடுத்து அதோட எது வருது அப்படின்னா கம்பேஷன், அதாவது கட்டுப்பாடும் கருணையும். இதில் எது வந்து நாம் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை நம்ம அவங்க கூட பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன். எல்லாருமே வந்து இந்த சேனலை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இந்த டாபிக் பார்க்குறீங்கன்னா முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு இது ப்ரொமோட் ஆகும். இதுவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சேவை. முழுமையாக கேளுங்க. இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லை அப்படின்னா இதனுடைய முதல்லேருந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த லா பொண்ணுடைய ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து இன்னும் புரிதலை கொடுக்கும் அப்படின்ற அந்த தகவலோட இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் வெஸ் கம்பேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கே என்ன அப்படின்னா நாம் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோம், ஆனால் அது 2 விதமாக பார்க்கலாம். என்னென்னா ஒன்று வந்து கம்பேஷன், இன்னொன்று கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து கட்டுப்பாடு, இன்னொன்று கருணை, இன்னொன்று கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கருணை அப்படிங்கிறது எஸ்டிஓ, கண்ட்ரோல் அப்படிங்கிறது எஸ்டிஎஸ் டெண்டன்சி அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோட்டக்காரர் இருக்கார், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தண்ணீர் ஊற்றி செடியெல்லாம் வளர்க்குறாரு அப்படின்னா அது ஒரு கருணை. அவர் செடி வளர்ந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கல, அவர் அதை போர்ஸ் பண்ணுறது கிடையாது. அதை எதுவும் வளர்க்குறதுக்கான முயற்சி வந்து இழுத்து எல்லாம் முயற்சி பண்ணுறது கிடையாது. அப்போ வந்து இங்கே ஆக்ஷன் என்னென்னா க்ரோ பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் அப்ரோச் வந்து வேறு விதமாக இருக்குது. சரிங்களா? இதை இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா செடியை வந்து இழுத்து வளர்க்க முயற்சி பண்ணுறார். இவராக ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறாரு. அப்போ இங்கே என்ன ஆகுது, அவரும் செடி வளர்க்க தான் பார்க்குறாரு, ஆனால் அவர் வந்து எதுவும் பண்ணலை. இவர் இந்த செடியை இழுத்து வளர்க்க முயற்சி பண்ணுறார், கண்ட்ரோல் பண்ணுறார். 2 பேருடைய மைண்டில் தாட் வந்து ஒன்று தான், ஆனால் அவங்க அப்ரோச் வந்து வேறு விதமாக இருக்குது. அப்போது இந்த கம்பேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஓ பாதையில் இது வருது. இந்த கருணை அப்படிங்கிறத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் உன்னுடைய பாதையை நான் மதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம். இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு இது வச்சு இப்படி தான் பண்ணணும், இதை நீ செஞ்சால் தான் நான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லாமல் நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு மேலே உங்களுடைய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது இதோட இன்னர் ஸ்டேட் என்னவாக இருக்கும், மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு இருக்கும், அடுத்து பேஷன்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் இருக்கும், ஃப்ரீடம் கொடுக்கும். இதுதான் அதில் உள்ள முக்கியமானது. இது இன்னும் ஒரு ஓமையாக சொல்லணும். ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் ஆன்சர் சொல்ல மாட்டார், ஆனால் கைட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வேறு எதுவும் திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இப்போ இந்த கம்பேஷன் என்ன சொல்லுது, நான் உன் கூட இருக்கிறேன் ஆனால் நான் உன்னையே கட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்ற அர்த்தம். ஆனால் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உன்னை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இதை வந்து அவங்களுடைய இன்னர் ஸ்டேட் எப்படி இருக்கும், இம்பேஷன்ஸாக இருப்பாங்க, ஈகோ இருக்கும், நான் தான் சரிங்கிற மைண்ட் செட் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க மற்றவங்கள டாமினன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா பட்டாம்பூச்சி பிடிச்சி கைக்குள்ளே வச்சுக்கிறார். அப்போ அது என்ன பண்ண முடியாது, அதால் பறக்க முடியாது. கண்ட்ரோல் இங்கே என்ன சொல்லுதுன்னா நீ என் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அப்போது இதோட ஆக்ஷன் பாருங்கள். அதாவது ஒருத்தர் வந்து இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, அது கம்பேஷனாக இருந்தால், எஸ்டிஓ பாதையாக இருந்தால் நான் உங்களுக்கு உதவுறேன், ஆனால் அவர் வந்து ரெடி ஆனால் தான் அந்த சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா நான் புஷ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போது ஆக்ஷன் வந்து சேம் தான், ஆனால் எனர்ஜி என்னவாகுது, இங்கே மாறுபடுது. அப்போ இந்த லா ஆஃப்னுடைய டீப்பான ட்ரூத் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீவில் இருக்கு இல்லையா, சுதந்திரம், சுதந்திர மதிப்பு, ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி இந்த எஸ்டிஎஸ் டெண்டன்சி என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரீவில் பாதையை இக்னோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு பறவை இருக்குது அப்படின்னா அந்த பறவையை நம்ம பறக்க விடுறோம் அப்படின்னா அது லவ். அந்த பறவையை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது கண்ட்ரோல். அது வந்து எஸ்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அப்போது இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் அவங்கள நல்லவனாக மாற்றணும் அப்படின்றாங்க. இது வந்து கண்ட்ரோல் டிஸ்கைஸாக நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சீடு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கு தண்ணி கொடுக்கலாம், ஆனால் அதை க்ரோத் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது.
ரியல் லைஃப்பில் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து தவறான பாதையில் போகிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு எஸ்டிஓவாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் சொல்கிறேன், அவர் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவருடைய வழியை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவே கண்ட்ரோல் என்ன சொல்ல, அவர் கேட்டே ஆகணும், இல்லைன்னா நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். எப்படி கம்பேஷன் டெவலப் பண்ணுறது, இதை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளுக்குள்ளே கம்பேஷன் வரணும், நம்ம அதுக்குள்ளே வரணும் என்ன பண்ணணும், செய்ய கற்றுக்கணும். அதுமாரி வந்து அட்வைஸ் மட்டும் கொடுக்கணும், ஆனால் போர்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பேஷன்ஸ் அதாவது பொறுமையாக இருக்கணும், ரிசல்ட்டை வந்து நம்ம விட்டுறணும். இது 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 வந்து என்ன அப்படின்னா, ஒரு நதி ஓடுது அப்படின்னா அது எங்கேயுமே புஷ் பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுதான் அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். அப்போது இந்த எஸ்டிஓங்கிறது நான் உன்னை மாற்ற வரலை, ஆனால் நான் உன்னோட இருக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் இதை டீப்பாக நம்ம பார்க்கணுன்னா, அதாவது இந்த இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, நான் ஹெல்ப் தானே பண்ணுறேன், நான் நல்லது தானே, இப்போ எஸ்டிஓ அவர் ரொம்ப தப்பான வழியில் போயிட்டுருக்காரு, நான் அவரை அதுமாரி விடமாட்டேன் அப்படின்லாம் நினச்சிட்டு உண்மையிலேயே அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சில முக்கியமான வரிகள் வந்து பார்த்திங்க அதில் கொடுக்கப்பட்டிருக்கல. கம்பேஷன் அப்படின்னா அன்பு சுதந்திரம் அப்படிங்கிறது. கம்பேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா அன்பு சுதந்திரமும் இருக்குது. கண்ட்ரோலில் என்ன இருக்குது அப்படின்னா அன்பு போல் அது தோணும், ஆனால் அதில் ஈகோவும் ஃபோர்ஸும் இருக்கும். அப்போது டீப்பாக இன்னர் மெக்கானிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்கிறப்ப உள்ள 2 விதமான எனர்ஜி இருக்கும். ஒன்று வந்து கம்பேஷன் சோர்ஸு, அது வந்து எஸ்டிஓ அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு நல்லது வேண்டுமா அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் எப்படி வளர வேண்டும்னு நினைக்கிறீங்க, அது அவருடைய தேர்வு அப்படின்னு ஒருத்தவங்களுடைய இன்னர் இருக்கும். இன்னொருடைய இன்னர் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சேஞ்ச் ஆகணும், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக அது இருக்குது. அவர் கேட்கணும், உங்களுடைய ஈகோவாக இருக்குது. கேட்கலனா உங்களுக்கு கோபம் வந்துடும், இல்லைன்னா உங்களுக்கு ஏமாற்றம் வரும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுடைய யூசர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இங்கே போர்ஸ் பண்ண முடியாது, நம்ம எதுவும் பண்ணலை. ஆனால் இதே சுச்சுவேஷன் தான், உங்களுடைய ஃப்ரெண்டு தவறான முடிவுகளை எடுக்கிறாரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் சொல்கிறேன், அவர் ரெடின்னா சேஞ்ச் ஆகலாம். அப்போ இன்னர் ஸ்டேட் என்ன சொல்லுது, காமாக இருக்குது, பேஷன்ஸாக இருக்குது, நோ ப்ரெஷர், அங்கே எதுவும் கிடையாது. ஆனால் கண்ட்ரோல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, அவர் கேட்கணும், இல்லைன்னா நான் புஷ் பண்ணுவேன், இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவேன், டென்ஷன் ஆவேன், அட்டாச்மெண்ட் இதாகும். அப்போது இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெல்ப் இருக்குது, ஆனால் எனர்ஜி வேறையாக இருக்குது. இதுதான் இங்கே உள்ள விஷயம். நம்ம எல்லாருமே நான் ஹெல்ப் பண்ணுறேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதேமாரி நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நான் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் என்னுடைய விஷயங்களை இது நல்லதாக தெரியுது, இந்த நல்லதை என்னுடைய ஃப்ரெண்டோ என்னுடைய ரிலேட்டிவோ பின்பற்றணும் அப்படின்னு நான் அவருக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது வேறு, அவர் கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்றது வேறு. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் கண்ட்ரோல் தான் நடக்குது. ஒரு பேரண்ட் இருக்காங்க, குழந்தைக்கு நல்லதுக்காக ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், அது சரிதான். ஆனால் குழந்தையினுடைய விருப்பத்தை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்ட்ரோலில் வரும். அதோடைய விருப்பத்தை நம்ம இக்னோர் பண்ணால் அது கண்ட்ரோலில் வரும். அப்போ நம்ம குழந்தைகளுக்கே நிறைய என்ன சொல்லுவோம், நீ இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடந்தாகணும், இதை தான் படிக்கணும், உன்னோட லைஃபுக்கு இது தான் கரெக்டு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே குழந்தையோட அதுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு விஷயம் உருவாகிருக்கும். நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மா ஒரு பேரண்ட்டாக உங்களை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ விஷயம் விட்டு போனதை இல்லை ஏதோ சரி பண்ணுறதுக்காக இந்த பேரண்ட் மூலியமாக நாம் வந்தால் தான் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அது நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆன்மாவுக்கு அதை வளர கொடுக்குறோம், அது உடலை கொடுத்து அது வளர வைக்கிறோம். அந்த வளர்ந்துட்டுருக்க வரப்போ அதற்கான ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அதோட இன்னர் வந்து அது என்னவோ அதை நோக்கி அது பயணம் செய்ய ஆரம்பிக்கும். அப்படி பயணம் செய்கிறப்ப அது தவறாக நமக்கு தோணுதுங்கிறதுக்காக அது நம்ம தப்புன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தடுத்து நிறுத்தக்கூடாது. அப்போது நல்ல விஷயமா இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு மேலே அதை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் போகிறதும் யாருடைய வேலை. இப்போ நீங்கள் மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, துரியோதனனும் துரியோச்சாசனும் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேலை போயிட்டுருப்பாங்க. அப்போது கிருஷ்ணர் போய் அதுக்கான அறிவுரை சொல்கிறாரு, இல்லைப்பா இப்படியெல்லாம் இருங்க, இதெல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அறிவுரைகளை அவங்க கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த அறிவுரைகளை அவங்க கேட்குறதில்ல. அப்போ அந்த அறிவுரைகளை கேட்காதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவங்க மோசமான வழிகளில் அப்போ வந்து அவங்க தாய் கூட கேட்பாங்க, ஏன் வந்து நீ தான் எல்லா மாயாஜாலம் பண்ணுறத, அதேமாரி உங்களுடைய மனசை மாற்றினான அப்படி எதுவும் மாற்ற முடியாது. அவங்களாக தான் மாறி ஆகணும், அவங்களுக்குள்ளேயே தான் அந்த க்ரோத் நடக்கணும். இங்கே யாரும் எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லா கண்டிப்பாக அதோட உண்மையானது என்ன அப்படின்னா, ஃப்ரீவில் சுதந்திரம் வந்து காயப்படக்கூடாது, அது ஸ்கேர்டு, அது வந்து இதாகக்கூடாது. எஸ்டிஓ பாதையில் என்ன இருக்குன்னா ரெஸ்பெக்ட் ஃப்ரீவெல்லில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அந்த சுய சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுப்போம். அடுத்து எஸ்டிஎஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் ரைடு ஃப்ரீவெல். அந்த ஃப்ரீவெல்லில் இவங்க வந்து இது பண்ணுவாங்க, இக்னோர் பண்ணுவாங்க, இல்லை அதை விட மாட்டாங்க. ஒரு பறவை இருக்குது, அதை வந்து ஓப்பனாக ஒரு வானத்தில் நம்ம பறக்க விடுறோம் அப்படின்னா அது ஃப்ரீடம். கேஜ் வந்து கண்ட்ரோல். இப்போ கேஜில் போடுறோன்னா அழகாக இருக்கும், கேஜ் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஃப்ரீடம் கிடையாது. அது நினச்ச இடத்துக்கு போக முடியாது. அது எங்கே வேணால் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிடணும், அதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலை தான் அதுக்குள்ளே இருக்கும். சரி, நான் வந்து கண்ட்ரோல் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை நான் வந்து இப்போ உண்மையிலேயே எஸ்டிஓ பாதையில் இருக்கிறேன்னா இல்லை எஸ்டிஎஸ் பாதையில் இருக்கிறேன்னா இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இதற்கான பதில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவர் என்னுடைய அட்வைஸை கேட்கலை அப்படின்னா எனக்கு கோபம் வருதா அப்படின்னு கேட்டு பாருங்கள். எஸ் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிற பாத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. அடுத்து அவர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஃபோர்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு எஸ் அப்படின்னா கண்ட்ரோல். அடுத்த கொஷின், அவர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நான் ஸ்டில் வந்து என்னால் இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு பதில் எஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் கம்பேஷனில் இருக்கிறீங்க, கருணை அந்த அடிப்படையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இதே கம்பேஷனாக எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைட் பண்ணுவீங்க, ஆனால் ரிசல்ட்டை கவனிக்க மாட்டீங்க, அதை விட்டுருவீங்க. ஒரு விவசாயி இருக்கார், விதை போடுறாரு, தண்ணீர் ஊற்றுறாரு, ஆனால் நாளை வளரணும் அப்படின்னு அவர் என்ன பண்ண மாட்டார்னா ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அப்போ கண்ட்ரோல் அப்படிங்கிறது எங்கே வந்து ஆபத்தாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன், கான்ஃப்ளிக்ட் ஆகுது, அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் டேமேஜ் ஏற்படுத்துது, இது எல்லாமே பண்ணிவிடும் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது. நீங்கள் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ ஒரு நதி இருக்குதுன்னா அது ஃப்ளோவில் அது போகும், அதை வந்து புஷ் பண்ணினா அது முடியாது. அப்போ அதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்பேஷன் அப்படின்னா அது மற்றவங்கள அலோவ் பண்ணும், அவங்களுடைய மாற்றத்துக்கு அதை அலோவ் பண்ணும். ஆனால் கண்ட்ரோல் வந்து ஃபோர்ஸ் பண்ணும். கம்பேஷன் வந்து எப்பயுமே கைட் பண்ணக்கூடியதாக இருக்கும், கண்ட்ரோலுங்கிறது புஷ் பண்ணக்கூடும். நீ இதுக்கு மாறி ஆகணும், இதை செஞ்சாகணும், இப்படி தான் நீ இருந்தாகணும் அப்படின்னு சொன்னால் அது கண்ட்ரோல். நீ இப்படி போனால் நல்லது, இந்த மாதிரி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுதந்திரம் அவங்களுடைய ஃப்ரீவெல்லில் கொடுக்குறோம் அப்படின்னா அது கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்பெக்ட் அப்படின்னா இதுக்கு இல்லை என்னோடய எய்ம் இப்படி இருக்குது, என்னோடய ட்ரீம் இப்படி இருக்குது, நான் இப்படி போகணும்னு நினைக்கிறேன், அப்படியா, ரொம்ப நல்லது, இது நல்ல வழி, நான் சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி போனால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ரிசல்ட் வரும், அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ஐடியா என்னவோ அதுபடி பண்ணு. ஸோ இங்கே என்ன பண்ணும், டாமினேட் பண்ணும். இங்கே ரெஸ்பெக்ட் தான் அங்கே டாமினேட் பண்ணும். ஸோ அதுதான் கண்ட்ரோல். டாமினேட் பண்ணி அவங்களோட இதை நீ எதுவே சும்மா நிறுத்து, அதெல்லாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காது, நான் சொல்கிறத செய், நான் என்னுடைய அனுபவம் என்னோடய இதில் நான் சொல்கிறேன், என் வயசுக்கு நான் சொல்கிறேன், நீ அதெல்லாம் எதை பற்றி பேசக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. இங்கே டாமினேட் பண்ணும். இங்கே லவ் அப்படிங்கிறது இருக்கும், அன்பு இருக்கும். அவங்க கூட தோளில் கையை போட்டு அன்பாக பாசமாக, இல்லை இந்த மாதிரி விஷயம் இருக்குது, அப்படியா, நீ அதை விரும்புறியா, பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணிப்பார், முயற்சி பண்ணிப்பார், நான் உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது கூட இருக்கிறத உணர்த்தும். இங்கே ஈகோ என்ன பண்ணுன்னா, அப்படியா, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, நீ செய், நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இங்கே கம்பேஷனில் ஃப்ரீடம் கொடுக்கும், சுதந்திரம் கொடுக்கும். உங்களுடைய சுதந்திரம் பாருங்கள், நீ முயற்சி பண்ணு, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஸோ அதில் உன்னுடைய வெற்றி வந்தால் சந்தோஷம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே ப்ரெஷர் கொடுக்கும், நீ இதை செஞ்சே ஆகணும்னு ப்ரெஷர் கொடுக்கும். அதுதான் இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை நாம் புரிஞ்சிட்டோன்னா நாம் எதில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். கம்பேஷன் அப்படிங்கிறது நான் உனக்கு ஒளியை காட்டுறேன் அப்படின்ற தன்மை. கண்ட்ரோலுங்கிறது நான் உன்னை அந்த வழியில் இழுக்கிறேன், நான் உனக்கு ஒளி காட்டுறேன், நீயா பயணம் பண்ணு, வழியை பார்த்துக்கோ, ஆனால் இங்கே நீ இந்த வழியில் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி இழுக்கக்கூடியதாக நான் இருப்போம். அப்போது உண்மையானது எஸ்டிஓங்கிறது, நான் உன்னை மாற்ற முயற்சி செய்யவில்லை, நான் உன்னோடையே இருப்பேன், நீ தயாரானா நீ மாறுவ.
இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்பேஷனாக நம்ம பண்ணுறோமா அல்லது கண்ட்ரோல் பண்ணுறோமா அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ தான் நாம் வந்து எதில் இருக்கிறோம், எஸ்டிஎஸில் இருக்கோமா எஸ்டிஓவில் இருக்கோமா. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் எஸ்டிஎஸ் எஸ்டிஓங்கிறது சின்ன விஷயம் தானே. ஒவ்வொரு பார்ட்டை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். அன்பின் பாதையாக எந்த பாதையில் பயணம் செய்கிறோம், நமக்குள்ளே ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கோம் அப்படின்னா அது நல்லதா கெட்டதா, ஸோ அது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குதா, இதையெல்லாம் நாம் செக் பண்ணும்போது நாம் எந்த பாதையில் பயணம் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படி பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, யாரையும் போய் போர்ஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய பேருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிறது, இல்லை சண்டை வருது, எல்லாம் பண்ணுதுன்னா ஏன்னா நீங்கள் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த உங்களுடைய அன்புக்குரியவங்க செய்யாதப்பையும் அது தவிர்க்கிறப்பையும் நீங்கள் சொல்லி அதை ஏற்றுக்காமல் போகிறப்ப உங்களுக்கு அதிகமான சங்கடங்களும் மன உளைச்சலும் கஷ்டமும் வரும். இப்படி தெரிஞ்சு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நீங்கள் நினச்சி அதை மாற்றணும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி புஷ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல், நீங்கள் மாறிடுறீங்க. நீங்கள் எஸ்டிஓ பாதையிலேருந்து எஸ்டிஎஸ் பாதைக்கு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ உங்களுடைய ஆன்மாவை பாதிப்படைய செய்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸோ நல்ல வழிப்பா நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே முடிவு, நீ என்ன வேணால் எடுத்துக்கோ சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. நீ தோற்று போவ, இல்லை நான் சொன்னதை நீ கேட்கல, இல்லை நீ அடிபட்டோடனே நான் வர்றேன் அப்படின்னு நான் அப்போவே சொன்னல அப்படின்னு குத்தி காட்டுறதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்க என்ன வழியில் முயற்சி பண்ணுறாங்களோ அதுக்கு நம்மளாலான வழியில் நம்மளாலான சப்போர்ட் வந்து பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்க கூட நிற்கிறோம், நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்களுடைய எண்ணங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், அவங்களுடைய சுதந்திரத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்ம வந்து அவங்க கூடயே நம்ம இருக்கிறதுனால அது வந்து எதில் வரும், கம்பேஷனில் தான் வரும். ஒருவேளை நாளைக்கு அவங்க அதில் தோற்று போயிடுறாங்க, அப்போ வந்து அவங்கள்ட்ட நம்மள்ட்ட ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணேனே இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் அப்போயே சொன்னீங்க, ஸோ பரவாயில்ல விடு அதனால் என்ன நீ முயற்சி பண்ணால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டா, ஓகே இனி இப்படி ட்ரை பண்ணு, இந்த மாதிரி பண்ணிப்பார் அப்படின்னு நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கூட இருந்து அந்த ஆறுதலை சொல்லும் பொழுது நீங்கள் அவங்க கூட இருக்கிற, பரவாயில்ல நீ செய்யலனாலும் இன்றைக்கி நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் அவங்களுடைய கனவுகளை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்களுடைய வழியை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களை தொடர்ந்து நீங்கள் எஸ்டிஓவில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்போது நாம் எந்தெந்த இடங்களில் எஸ்டிஓலேருந்து எஸ்டிஎஸ் மாறிடுறோமோ அப்போ நம்ம பின்னோக்கி போகிறோம், திரும்ப நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எஸ்டிஓவிலேயே உங்களை வச்சுக்கணும் அப்படின்னா இந்தந்த இடங்களில் உங்களுக்கான தெளிவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்டிஓவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களை உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ இனிமேல் யாருக்கிட்டையும் நம்ம வந்து இதை செஞ்சே ஆகணும்னு புஷ் பண்ணுறதோ இல்லை மாறி ஆகணும் அட்வைஸ் கொடுங்க, ஆனால் அந்த அட்வைஸை கேட்டே ஆகணும்னு நினைக்காதீங்க, சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் முடிவெடுக்காதீங்க. அது அவருடைய சாய்ஸ், அவரை சாய்ஸில் விடுங்க. ஸோ அப்போ நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருப்பீங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, உங்களுக்கு எந்த மன அழுத்தமும் இருக்காது, எந்த ப்ரெஷரும் இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் போகணும்னு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய ஆன்மா முன்னேற்றம் பாதிக்கப்படுது, உங்களுடைய ஆன்மா எஸ்டிஓ பாதையிலிருந்து எஸ்டிஎஸ் பாதைக்கு மாறுது. அப்போ திரும்ப இப்படி மாறிட்டே இருந்தால் இந்த முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப மெல்லமாக நடக்கும். சரிங்களா, அதுதான் நமக்கு அந்த புரிதல் நமக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னாலே நாம் நம்மளுடைய சரியான பாதையில் பயணிக்கலாம் அப்படின்றது தான் உண்மைங்க. ஸோ இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க, இது நம்ம எஸ்டிஓவா எஸ்டிஎஸ்ஸா இது சார்ந்த ஒரு விஷயங்கள். இந்த லா பொண்ணில் எதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா எந்த பாதையில் பயணம் செஞ்சிட்ருக்குது, நாம் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம், அப்போ இங்கே இது எல்லாமே வந்து நம்மளை டிசைன் பண்ணுறோம், நம்மளை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு ஆன்மா தன்னுடைய பண்புகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக தன்னை அது வளர்த்திட்டு இருக்குது, தன்னை அது சுயமாக வளர்த்துட்ருக்குது. எந்த ஆன்மா சுயமாக தன்னை கண்டுபிடிச்சி தன்னை வளர்த்துக்கிடுதோ அந்த ஆன்மா இறை நிலையை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் நம்ம அடுத்த காணொளிகளில் அடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம பாகங்களை பார்க்க இருக்கிறோம். ஸோ தயாராகிருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். நன்றி.